அந்த 7 பேர் இருந்தா மட்டும் தான் என்னால ஒரு ப்ராஜெக்ட்டே ரன் பண்ண முடியும். ஸோ அந்த 7 பேர நம்ம ஹையர் பண்ணணுங்க. இந்த 7 பேர்ன்னு சொல்றது என்னென்னன்னு சொல்ல முடியுமா? யார் யாரு? ஃபர்ஸ்ட்டு ஹெச்ஆர், ஹெச்ஆர், அடுத்து யூஐ, யூஎக்ஸ், யுஐ, ஃப்ரண்ட் எண்டு, ஓகே, பேக் எண்டு, ஓகே, மொபைல் டீமு, எஸ்இஓ, ஓகே. QA 7 பேருங்க. ஸோ 7 டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆள ஹையர் பண்ணிட்டேங்க. நீங்க சொன்ன அந்த 7 பேர எப்படி ஹையர் பண்ணீங்க? இன்னைக்குமே உங்களோட கம்பெனில வந்து ரிசோர்ஸஸ் ஹையர் பண்றதுக்கு ஏதாவது மெட்ரிக் ஃபாலோ பண்றீங்களா? நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா என்னலாம் பார்ப்பீங்க அவங்கள்ட்ட? ஸோ ஒரு கம்பெனி ஒரு கல்ச்சர், ஒரு பாலிசிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி வில் சி ஹெச்ஆர் ரவுண்ட்ல வந்து வி வில் பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிசோர்ஸ் வராங்கன்னா, அவங்க யாரு? எங்கேருந்து வராங்கன்ட்டு ஒரு செட் ஆஃப் கொஸ்டினர் வந்து ஹெச்ஆர்க்கு குடுத்துருக்கோம். அவங்க வந்து அத கேட்டுருவாங்க. ஸோ கேட்டு வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து டெக்னிக்கல். இப்ப வந்து ஒரு ஃப்ரெஷர் ஹையர் பண்றோம்னா, அவங்களுக்கு வந்து நாங்க ஸ்கூப் வைக்க முடியாது. இவங்க வந்து PHP தெரிஞ்சிருக்கணுன்ட்டு. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? அது அவங்க எப்படி பண்றாங்க? மக படிச்சு பண்றாங்களா? இல்லன்னா அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கா? ஸோ நாங்க மெயினா பார்க்குறது ஃப்ரெஷர் கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தான் பார்க்குறோம். டெக் மெயினா பார்க்கறதில்ல. இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்னு நீங்க சொல்றது, டெக்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஜெனரலா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும். ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருதுன்னா, அத மேனேஜ் பண்ண தெரியணும். ஐ அம் ரைட்? கரெக்ட். அகைன் இப்ப இருக்க ஜெனரேஷன் மக்கள் வந்து டெக் சாவியா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஆப்ஸ் பார்த்து தான் வளர்ந்துருக்காங்க. இப்படி சொல்லலாமா இத? அவங்களுக்கு டெக் ஸ்கில் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்தா அவங்கள எடுப்பீங்க. கரெக்ட்டுங்க. ட்ரெயினபிளா இருக்கணும்.